725 பாட்டு 725ல் திருமலர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவும் நாங்கள் மனப்பாடம் சொல்லக்கூடிய பாட்டு. ரொம்ப என் உடம்போட உடம்பை அதை கரைச்சி வச்ச பாட்டு. கரைச்சிடுறேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். சே, என்னடா உடம்பு இது, சே அழுத்துக்கிறது. உடம்பினுக்கு உள்ளே பொருள் கண்டேன். உடம்பு என்னன்னா உடம்பு இது அப்படின்னு நினச்சா, ஐயோ இதுக்குள்ளே கடவுள் இருக்காராமே. பொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. இந்த உடம்புக்குள்ள கடவுள் இருக்கானா, கோயில் கொண்டான். என்னங்க எவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கோயில் கொண்டான். ஒரு ஒன்றுக்காகாதவனை, ஒரு விஐபியை ஒன்றுக்காகாதவன்னு சொல்கிறேன். வேறு யாரும் தப்பாக எடுத்துக்கிறீங்க, வேறு யாரும் நினச்சி ஒன்றுக்கு உதவாதவன் ரொம்ப பந்தாவாக இருப்பான், நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவனை போய் கடவுளே தெய்வமே வாங்கி உதவாக்குறைய. ஆனால் உள்ளம் இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. எப்படி ஓம்புகின்றாராம் உடம்பை? யோகா பண்ணி பிராணாயம் பண்ணி மூச்சு வச்சு பாட்டு சொன்னதில்ல, அதே தான் இதில் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உடம்புல பாவச்சுமைகள் இருக்குது. அந்த பாவச்சுமைகளோட இது வெற்றி உடம்பு வேண்டாத பொருள் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினைத்து கொண்டது நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற சிறந்த செல்வமாகிய சிவனை கண்டேன். பிறகுதான் தெரிந்து கொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தவனாகிய பரம்பொருள் சிவன் இருக்கிறான் என்பது. கோயில் கொண்டிருக்கிறான் மாட்டேன். நீ அடுத்த போய் கடவுளே அப்படின்றாங்க. கோயில் கொண்டிருக்கிறான் இறைவன் என்ற இந்த உண்மை தெரிந்த பின்னர் நான் உடம்பினை பேணி பாதுகாத்து வருகிறேன். அவர் பேணி பாதுகாத்துக்காரு, நாம் பேணி பாதுகாக்க வேணாமா? நாம் பேணி பாதுகாக்க தான் வேண்டாமா? சொல்லுங்கள். உடம்பை காப்பாற்ற வேணாமா? காப்பாற்றணும். உடம்பை காப்பாற்ற டாக்டர் போகணும்ல. யோகா பண்ணுங்கள், பிராணாயம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். சரியா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னா தூக்கி போட்டு போயிருங்க. பை.